வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தோட்டத்தில் பம்பு செட்டில் தண்ணி வந்துட்டு இருக்குது. எப்படின்னு வருங்க, தண்ணி சூப்பராக இருக்குதுங்க. விவசாயம் செய்கிறது இன்றைக்கி ரொம்ப கஷ்டம். இந்த விவசாயம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, இது ஒரு அக்ரி சம்மந்தமான வேறுபாடு. வாழை ஒரு இங்கிருந்தால் எல்லா செடி மரங்களுக்கு தண்ணி போகும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சரி, எப்படி போயிட்டு இருக்குது பாருங்க. இப்படி போய் இந்த மரத்துக்கெல்லாம் ரொட்டேட் ஆகி வந்துருங்க. கருவேப்பலை கருவேப்பந்தலை பாருங்க, அப்படியே பச்சை பசைன்னு இருக்குது. இது அப்படியே போயிட்டு இருக்குது பாருங்க. அங்கே இந்திக்கார பசங்க சமையல் செஞ்சிட்ருக்குறாங்க. ஒரு ராமு கே ராமு பாருங்க, எப்படி போயிட்டு இருக்குது பாருங்க. இது போயிட்டு அப்படியே ரொட்டேட் ஆகி வரும். பாரு, அந்த இதுக்கு போயிட்டு அப்படியே வரும் பாருங்க. பாருங்க எப்படி வருதுன்னு வருங்க. கருவேப்பந்தல் எப்படி வந்துன்னு வருங்க. அதாவது விவசாயம் செய்கிறது இன்றைக்கி ரொம்ப கஷ்டம். யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு சிலர் யூடியூப்பில் பித்தலாட்டம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறேன்ட்டு யூடியூப்பில் வீடியோ எடுத்துக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விவசாயம் செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதெல்லாம் அந்த மரமண்டைகளுக்கு தெரியாதுங்கன்னு வச்சுக்கோங்க. பாரு, சவுக்கு மரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே வரம் பாருங்க. அதெல்லாம் சும்மா தான் இருக்குது. மொத்தத்தில் விவசாயம் செய்கிறது கஷ்டம். என்ன கஷ்டம்னா பணம் வேணுங்க. பணம் இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. இங்கே ஒரு வாழை வச்சாலுமே பெரிய லாபமெல்லாம் ஈட்ட முடியாது. என்ன காரணம்னா அதில் நஷ்டம்தான் அதிகமாக இருக்குது. என்ன நஷ்டம்னா காற்றோ மழையோ வந்துச்சுன்னா முடிஞ்சுது. பாரு, தென்னை மரம் அன்றைக்கி வச்சுருந்தேன், ரொம்ப பெருசாக வந்துச்சு பாருங்க. பாருங்க, அங்கெல்லாம் செடி புதர் மாதிரி வந்துடுச்சு. சுத்தம் பண்ணி விடணுங்க. அந்த பக்கம் வழி இருந்தது, இப்போ பூரா அந்த மழை வந்தனால புதராகி போச்சுங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேங்க. யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறது ஈஸி, பித்தலாட்டம் பண்ணுறது ஈஸி. சப்ஸ்கிரைபரில் ஏதோ ஒன்று பொய்யை சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு இப்போ ஃப்ராடுத்தனம் பண்ணிவிட்டு நான் மக்களை காப்பாற்றுன்னு சில பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த விவசாயம் அக்ரி பற்றி தெரியாது. விவசாயம் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் வாழை மரம் கண்டிப்பாக வைங்க, ரொம்ப நல்லது. ஒரு வாழை வச்சேன்னா 50 வாழை இன்றைக்கி உருவாக்கலாம். ஓகே, இது ஒரு அக்ரி சம்மந்தமான வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.